தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய ரிவிஷன் வகுப்பினை அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். பிஏ தேர்விற்கான இது கடைசி வகுப்பாக இருக்கும், அவருடைய கடைசி வகுப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பெறலாம். பாடங்களை முறையாக கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பின் பண்ணிடுங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். ஓகே, எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இப்போ நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து ஐடி மாடர்னைசேஷன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து டிஃபரன்ஸ் சர்வீசஸ் கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். வந்து பிப்ரவரி 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மாதிரியும் இல்லை என்ன மாதிரி அதுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அது 3 ஐட்டம் நம்ம பார்க்க போறோம். எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேசுறது தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐடி மாடர்னைசேஷன்ல வந்து ரெண்டாவது கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் சர்வீசஸ் மீதி, அதாவது நம்ம ரிவிஷனா பார்த்துட்டு இருந்ததுல கொஞ்சம் விட்டு போனது ரிவிஷன், அதாவது கிளாஸ் எடுத்தாச்சு, ரிவிஷன்ஸ்ல வந்து நம்ம லாஸ்டா வந்து அதை பார்க்க முடியல. அது நம்ம ரிவிஷனா பார்க்காம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், டக்குன்னு வந்து ஆன்சர் வந்து மெசேஜ்ல மட்டும் பண்ணுங்க, யாரும் வந்து அன்மியூட் பண்ணி பேச வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். ஸோ ஒரு ரீகால் பண்ற மாதிரி. ஓகே, மல்டிபிள் சாய்ஸ்லாம் இல்லை. ஓகேவா? டைரக்ட் கொஸ்டின் எல்லாமே. ஓகே ஓகே ஆன் லாஜிஸ்டிக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10 cubic feet அப்படிங்கிற வேல்யூமெட்ரிக் வெயிட் எத்தனை கிலோகிராம் ஈக்குவல்? ஆன்சர் வந்து மெசேஜ்ல மட்டும் பண்ணுங்க. மல்டிபிள் சாய்ஸ் இல்ல, தப்பா ரைட்டோ? கணேஷ் பிபிடி போடுறீங்களா? என்ன பிபிடி? இல்ல சார், பிபிடி வந்து போடுறீங்க சார், பிபிடி ஷேர் பண்ணல சார். சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. பிபிடி எதுவும் ஷேர் பண்ணல, எதுவும் வரலன்னு பார்க்க வேண்டாம் யாரும். நான் பிபிடி ஷேர் பண்ணல, ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறேன். அடுத்து பிபிடி ஐடி மாடர்னைசேஷன் பிபிடி ஷேர் பண்றேன். இது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுக்கல, அப்படியே லைவா அப்படியே கேட்கறேன் நான். அதனால நோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், டைரக்டா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஓகே குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஒரு நம்ம எப்படி பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு நமக்கு நாமே ஒரு பூஸ்ட் கொடுத்துக்கிற மாதிரி. ஓகே, நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துக்கிறீங்க. 50 கிலோகிராம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். குட். 50 kg, வெரி குட். ஸ்பீட் போஸ்ட் பார்சல் எத்தனை கிலோகிராமுக்கு, எத்தனை கிராம்ஸ்க்கு மேல இருந்தா ஸ்பீட் போஸ்ட் பார்சல்ல புக் பண்ணலாம்? ஓகே குட். 500 கிராம்ஸ்க்கு மேல இருந்தா ஸ்பீட் போஸ்ட் பார்சல் புக் பண்ணலாம். ஓகே குட். ஸோ மேக்ஸிமம் வெயிட் ஸ்பீட் போஸ்ட் பார்சல்ல எவ்வளோ, எத்தனை கிலோகிராம்? ஸ்பீட் போஸ்ட் பார்சல்ல மேக்ஸிமம் வெயிட். சதீஷ்குமார், ஓவியா, ராகவேந்திரி, சசிகுமார், ஒரு 4-5 பேர் தான் ஆன்சர் பண்றாங்க. ஓகே குட். ஸோ 35 kg அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஸ்பீட் போஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இப்போ கொஸ்டின் இப்போ வந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏர்ல தான் போவோம் அப்படின்னு இல்லாம ஏரோட சர்ஃபேஸ் பார்சலா இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ்லயே அனுப்புவாங்க அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னாவே ஏர் பார்சல் தான், ஏர்ல தான் போகும் அப்படின்னு மட்டும் இல்லாம இஃப் இட் இஸ் ஃபாஸ்டர் தென் ஏரா இருக்குன்னு சொன்னா சர்ஃபேஸ்லயும் அனுப்பலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
கொஸ்டின்ஸ் எப்படி வேணா கேட்கலாம், டூஆர் பாஸா கேட்க மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக. ஓகே குட், ட்ரூ. டைரக்ட் போஸ்ட்ல மினிமம் எத்தனை வந்து குவான்டிட்டி வந்து அவங்க கொடுக்கணும், லெட்டர்ஸ் வந்து கொடுக்கணும், ஆர்டிகல்ஸ் வந்து கொடுக்கணும் டைரக்ட் போஸ்ட்? ஓகே, ஓவியா, சதீஷ்குமார், ஒரு 4-5 பேர் கண்டினியூஸா கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்க. 5000 இல்ல ராகவேந்திரி, இட் இஸ் 1000 ஒன்லி. 1000 அப்படிங்கிறது கரெக்ட், குட். நான் கொஸ்டின் கொஞ்சம் ஸ்பீடா தான் போறேன், எல்லாரும் ஆன்சர் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணல. 1000 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். மீடியா போஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு மீடியா பிளான் வேல்யூல எத்தனை பர்சன்டேஜ் வந்து கமிஷன் கொடுக்குறாங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு, தனிநபருக்கு மீடியா போஸ்ட்ல? மீடியா போஸ்ட்ல அது வந்து ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. அது வந்து ஸோ அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்தந்த டைமுக்கு பொறுத்த மாதிரி தான் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த எப்படி போடுறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்கு, அதுல நிறைய பிக்ஸ்ட் அமௌண்டாவும் இருக்கு, பிக்ஸ்ட் அமௌண்ட் இல்லாம இருக்கு. ஸோ வாட் எவர் இட் இஸ் அப்படி பண்றாங்கன்னு சொன்னா இண்டிவிஜுவலுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும், அக்ரிகேட்டட் ஏஜென்சி ஒரு கமிஷன், நான் அக்ரிகேட்டட் ஏஜென்சிக்கு ஒரு கமிஷன் சொல்லியிருக்கோம், இண்டிவிஜுவலா இருக்கிறாங்க கமிஷன் சொல்லியிருக்கோம். இண்டிவிஜுவலுக்கு என்ன கமிஷன்? 2 பேர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஓகே பரவாயில்ல, 5% அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 5%. ஸோ ஏஜென்சி ஆகிறாங்கன்னா 15%, ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா 10%, இண்டிவிஜுவலுக்கு வந்து 5%. ஓகே குட். இ போஸ்ட்ல வந்து கார்பரேட் யூசரா இருக்கிறாங்கன்னு சொன்னா அட் அ டைம்ல ஒன் கோ எத்தனை ரெசிபியன்ட்டுக்கு வந்து மெசேஜஸ் வந்து அனுப்பலாம்? எத்தனை ரெசிபியன்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பலாம் சிஎஸ்வி ஃபைல் மூலயமா இன் ஒன் கோ? ஹவு மெனி ரெசிபியன்ஸ்க்கு வந்து மெசேஜஸ் பண்ணலாம் இ போஸ்ட்? தேவராஜன், மணிகன், மன்மத். ஓகே, அவசரத்துல ஒரு 9 விடுறீங்களா இல்ல வந்து தெரியாம விடலான்னு தெரியல. ஸோ 4-9 வரும், 9999. ஓகே, 9999. இ போஸ்ட்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 மாசம் அவங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் 10 வீக்குக்குள்ள வந்து பில்லு வந்து கொடுத்துடணும். ஓகே, அப்படி ஒரு பில்லு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பேமெண்ட் ஆன் ஆர் பிஃபோர் த லாஸ்ட் பிசினஸ் டே ஆஃப் த ஃபாலோவிங் மந்த், அதாவது போன மாசத்தோட பில்ல இந்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுப்பாங்க, இந்த மாசம் கடைசிக்குள்ள அவங்க பில்லு கட்டணும். நார்மலா எல்லா பில்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பில்லுல இ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் கட்டாம விட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஹவு many percentage per annum அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுவோம்? எத்தனை பர்சன்டேஜ் அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவோம் இ போஸ்ட்ல? ஓவியா, தேவரசன், சதீஷ்குமார், ராகவேந்திரி, மன்மதன், சசிகுமார், இளையராஜா. ஓகே குட். ஸோ ராகவேந்திரி இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. ஆன்சர் டப்புன்னு என்னால் டைப் பண்ண முடியலைங்க சார் அப்படின்னு சொல்றவங்க நோ இஷ்யூ, நீங்க கரெக்டான ஆன்சர் நான் சொன்னேன் டைப் பண்றதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் கேட்டீங்க, பரவாயில்ல. தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது வந்து டெஸ்ட் பண்றதுக்காக இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினா. நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 500 ரூபா வாங்குவாங்க, 100 ரூபாய்க்கு மேல வருதுன்னா அந்த ஆக்சுவல் என்ன ரூபா அந்த அமௌண்ட். ஸோ 12% வரானா 100 கை. ஓகே, ஸோ இந்த இ போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இ போஸ்ட்ல வந்து இஃப் நாட் பெய்ட் ஃபார் த கன்செக்யூட்டிவ்லி ஹவு மெனி மந்த்ஸ், எத்தனை மாசம் கண்டினியூஸா தொடர்ந்து கட்டலைன்னு சொன்னா the e-post agreement is suspended ஆகும். இப்போ ஓகே,
சொல்லுங்க. ஓகேவா? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஈபோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்பயுமே பிரேக் ஆகுதா? என்ன டவர் தான், என்ன டவர் நல்லா இருக்கு. ஓகே, ஈபோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை மாதம் கன்சிகூட்டிவா அவங்க வந்து பேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அக்ரிமெண்ட் சஸ்பெண்ட் ஆகும். இந்த ரெக்கவர் ஃப்ரம் த பேங்க் கேரண்டியா இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து பேங்க் கேரண்டி ரெக்கவர் பண்ணுவாங்க. எத்தனை மாசம் அவர் கட்டலைன்னா தொடர்ந்து. ஈபோஸ்ட்ல இது வந்து ஒவ்வொரு இங்க வந்து 3 மாசம் நான் வாங்குவோம். பட் ஆனா 2 மாசம் தான், 2 மாசம் கண்டிப்பா கட்டலாவே சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகே, நாட் 3 months, 2 months ஈபோஸ்ட்ல. ஓகே, சார் முத்து கணேசன் சார் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரீபெய்ட் கஸ்டமர்ல பொறுத்த வரைக்கும் உங்க ரீசார்ஜ் வேலிடிட்டி எவ்வளவு நாள்? ப்ரீபெய்ட் கஸ்டமர் ஒரு அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்றாங்க இல்லைங்களா? நாட் கிளியரா? ஒரே நிமிஷம், நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்றேன். ஒரே நிமிஷம். இப்ப கிளியரா இருக்கா வாய்ஸ்? யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். ஒரு ரீசார்ஜ் வேலிடிட்டி பண்றாங்க, ப்ரீபெய்ட் கஸ்டமரா இருக்கிறாங்க, அவங்க வந்து ரீசார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வேலிடிட்டி பீரியட் எவ்வளோ? இந்த டேட்டுக்குள்ள அவங்க பண்ணணும். அப்படி பண்ணலன்னு சொன்னா இந்த அமௌண்ட் வில் பி ரீசெட் டு 0 அப்படின்னு சொன்னோம். ஒருவேளை அந்த அமௌண்ட் அவங்க வச்சிருக்காங்க, ஒரு 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்றாங்க, 90 ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க, 10 ரூபா வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பீரியடுக்குள்ள அவங்க ரீசார்ஜ் மறுபடியும் ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணிட்டாங்க, 110 ரூபாயா வந்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அந்த பீரியட் வந்து எவ்வளோ, எத்தனை? ஓகே குட், வெரி குட். ஸோ 1 year, 1 year அதோட வேலிடிட்டி வந்து இருக்கும். வெரி குட். ஓகே குட். அடுத்த கொஸ்டின். டுவெண்ட்டி-4 hour ஸ்பீட் போஸ்ட் என்ன டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம்? எனி ஐடியா? ஏன்னா அது ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணீங்கனால ஒருவேளை டேட் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். 24 hours ஸ்பீட் போஸ்ட் டெலிவரி, 24 hours அஷ்யூர்டு ஸ்பீட் போஸ்ட் டெலிவரி. Okay. 17/3/2026 ஒரு ஆன்சர் கொடுத்துக்கிறீங்க. குட். ஸோ அதான் ஆன்சர் கரெக்ட். மார்ச் 17, 2026. ஓகேவா? அது வந்து எத்தனை மெட்ரோ சிட்டிஸ்ல பண்ணாங்க? எத்தனை மெட்ரோ சிட்டிஸ்ல பண்ணாங்க? மேஜர் மெட்ரோஸ் எத்தனை கவுண்ட் கேட்கறேன் நான், என்னன்னு கேட்கல. இதெல்லாம் ரீசெண்டா இருக்கிறதுனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்காக கேட்கறேன். ஏபிடி 2.0ல என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. இப்போ இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகே வெரி குட். 6. பெங்களூரு, சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத், டெல்லி, மும்பை. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா நம்ம சொல்லிடுவோம் நார்மலா. ஸோ இங்க வந்து நம்ம நார்மலா மேஜர் சிட்டிஸ் அதான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பெங்களூர், ஹைதராபாத், காலங்காலமா சொல்றேன் மேஜர் சிட்டிஸ் சொல்றேன். ஸோ அடிஷனலி பெங்களூரு அண்ட் ஹைதராபாத். ஓகேங்களா? ஓகே, இங்க வந்து பார்சல்ஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு எத்தனை கேஜிஸ் நம்ம பண்றோம்? அதாவது இது கேட்குறது 24 hours ஸ்பீட் 40 hours ஸ்பீட் போட வந்து பார்சலோடைய வெயிட் லிமிட் என்ன? என்ன வெயிட் வரைக்கும் நம்ம அனுப்பலாம்? நார்மலா வந்து 5 கிலோ வரலாம் 24. ஓகேங்களா?
இன்சூரன்ஸ் சர்வீஸ், வேல்யூ ஆடட் சர்வீஸ், இன்சூரன்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல, ஒரு பொருள எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் இன்சூர் பண்ணலாம், இந்த மேக்ஸிமம் லிமிட் இன்சூரன்ஸ்ல ஆர்டிகல் புக் பண்ற ஆர்டிக்கல வந்து மேக்ஸிமம் இந்த அமௌண்ட் வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணலாம். ஓகே குட். ஸோ 1 lakh அப்படிங்கிறது கரெக்ட். கரன்சி, பேங்க் நோட் இந்த மாதிரி இருக்குதுன்னா அது எந்த அமௌண்ட் வரைக்கும் பண்ணலாம்? கரன்சி, பேங்க் நோட்ஸ் இருக்குன்னா அது எந்த அமௌண்ட் வரைக்கும் பண்ணலாம்? அதாவது ஒரு பொருள் ஆர்டிகல் பொருளா இருக்குதுன்னா 1 lakh வரைக்கும் பண்ணலாம், 1 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். ஸோ பதில் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, 1 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். கரன்சி, பேங்க் நோட்ஸா இருக்குது அப்படின்னு சொன்னா 20,000 வரைக்கும் பண்ணலாம். வெரி ஸோ கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்சூரன்ஸ் ஆர்டிகல்ஸ்ல ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிக்கு எவ்வளவு சார்ஜஸ்? இப்ப நான் ஆர்டிகல் இஸ் இன்சூர்டு, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிக்கு எவ்வளவு சார்ஜஸ்? POD 10 ரூபாய், 5 ரூபாய். ஸோ அதெல்லாம் ராங்கு. ஃப்ரீ அப்படின்னு ரைட்டா சொல்லிக்கிறீங்க எல்லாருமே வந்து கரெக்ட். ஸோ 5 ஃப்ரீ தான் அது. கரண்ட்லி இன்சூரன்ஸ் லிமிட் 5 lakhs அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அது ஏதாவது ப்ரூஃப் இது இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். நானும் செக் பண்ணி பார்க்குறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஒருவேளை மாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான். ஸோ இதில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்டு அதர்ஸு சைட்டில் வந்து எதாவது போட்டுருக்குறாங்களான்னு பார்க்குறதுங்க. சரி, இப்போ தேடி இருக்க நம்ம நேரம் இருக்காது, இதை மைண்டில் வச்சுக்கலாம், பார்க்கலாம். 1/4/2026 5 lakhs. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாருங்க. ஓகே ஓகே குட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது சொல்லும்போது எல்லாருக்கும் அது தெரிஞ்சுக்குவாங்க, தப்புலாம் ஒன்றும் இல்லை, ஃபைன். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 1 lakh. ஓகே ஓகே. ஒரு கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் வந்து எவ்வளவு பிசினஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மந்த் அவரை வந்து சிங்கிள் புக்கிங் ஆஃபீஸ்ல அவரை வந்து என்ன பண்ணிக்கலாம் சொன்னா அவர் கான்ட்ராக்ட் கஸ்டமர் எடுத்துக்கலாம். கான்ட்ராக்ட் கஸ்டமர் அப்படிங்கிற வந்து அட்வான்ஸ் கஸ்டமராகவும் இருக்கலாம், BNPL கஸ்டமராகவும் இருக்கலாம். சரிங்க, கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் அப்படிங்கிறவங்க வந்து 2 சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இது அட்வான்ஸ் கஸ்டமர், BNPL கஸ்டமர் இல்லை. அட்வான்ஸ் கஸ்டமர்னா அவர் பணத்தை முன்கூட்டியே கொடுத்துருவாரு. BNPL கஸ்டமர்னா பணத்தை பின்னாடி கொடுப்பாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். கான்ட்ராக்சுவல் கஸ்டமர் அப்படிங்கிறது சேம் தான். ஸோ ஒரு மாசத்துக்கு 10,000 பிசினஸ் மினிமம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம பண்ணலாம். ஓகே, மல்டிபிள் லொகேஷனா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 50,000 ரூபாய். ஓகே, ஸோ வித்தின் ரீஜியன் சர்க்கிளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா BNPL கஸ்டமர்னா 1 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கிறது. மல்டிபிள் லொகேஷன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 50,000 ரூபாய். அதுல எஸ்பெஷலி BNPL இருக்கிறாங்கன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் ஒரு கனெக்ட் பண்ணணும். ரீஜியனுக்குள்ள சர்க்கிள்குள்ள பண்றாங்கன்னு சொன்னா நீங்க இப்படி வச்சுக்கலாம். 10,000 ரூபாய் 50,000 சர்க்கிள் ரீஜன் ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னா BNPL மட்டும் 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி. ஓகே, மினிமம் மந்த்லி பிசினஸ் எவ்வளவு பண்ணாங்கன்னா ஃப்ரீ பிக்கப் வந்து அவங்களுக்கு உண்டு. மினிமம் மந்த்லி பிசினஸ் எவ்வளவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஃப்ரீ பிக்கப் வந்து உண்டு. ஃப்ரீ பிக்கப் 10,000 பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஃப்ரீ பிக்கப்னா நம்ம என்ன போஸ்ட்மேன் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு பிக்கப் சார்ஜஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸுக்கு வந்து போடுற அக்ரிமெண்ட் உடைய பீரியட் வந்து எவ்வளவு? இந்த மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் அக்ரிமெண்ட், மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் அக்ரிமெண்ட். பிக்கப்புக்கு வந்து 10,000, நிறைய 5,000 ஆன்சர் போடுறீங்க, 10,000 தான் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ பீரியட் ஆஃப் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்சுவல் கஸ்டமருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டாக்கும் போடுற பீரியட் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து எத்தனை வருஷம் வேலிடிட்டி? ஓகே குட். நிறைய ஆன்சர்ஸ் வரல, ஒரு 3-4 பேர் தான் ஆன்சர் போட்டுருக்கீங்க. 3 years அப்படிங்கிறது கரெக்ட். குட். இந்த மாதிரி கேசஸ் ஃபார் லெஸ் தென் 10,000 பிசினஸ் வராங்கன்னு சொன்னா CPMG PMG பார்த்து அப்ரூவல் பண்றாங்கன்னு சொன்னாலும் பண்ணலாம். நம்ம 10,000 அப்படின்னா ஃபிக்ஸ்டுலாம் இல்லை, லெஸ் தென் 10,000 இருக்குது, PMG வந்து பரவாயில்ல பிசினஸ் கம்மியா இருக்கு, அக்ரிமெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம், பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணி
அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள், நார்மல் கேஸ்ல எத்தனை நாள் எடுத்துக்கும்? டைம் லிமிட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கார்பரேட் கஸ்டமர் இஸ் டேஷ் டேஸ். நார்மலா ஒரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல ரெண்டு விதமா இருக்கு. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருந்திருப்பீங்க. ஒரு நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா 2 நாள் தான் டைம் லிமிட். 10,000 பிலோவா இருக்குது, சிபிஎம்சி பிஎம்சி அப்ரூவல் வாங்கணும், ப்ரீ பிக்கப் வாங்கணும், ஏபி இன்டகிரேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய வேல்யூவேட்டட் சர்வீஸோட வராங்கன்னு சொன்னா அதோட ப்ராசஸ் வந்து 7 days. நார்மல் கேஸுக்கு 2 days. ஸோ ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா 7 days. ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட், ஓகே குட், 2,7 வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்கிற அக்ரிமெண்ட்ஸை வந்து ஃபர்தர் ஹவு many more years can be renewed, ரினியூவல் பண்ணிக்கலாம். அக்ரிமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம்னா 3 வருஷம் அதோடைய பீரியட்னு சொல்லிட்டோம். ஸோ எத்தனை வருஷங்களுக்கு ஃபர்தரா வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம்? +++3+-, எப்படி ரினியூவல் பண்ணலாம்? 2 மாசத்துக்கு முன்னாடிக்குள்ள அப்ளிகேஷன் கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடிக்குள்ள அப்ளிகேஷன் பிடிக்கணும். வாய்ஸ் ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஓகே, அதாவது என்ன கொஸ்டின் கேட்டேன்னு சொன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம், கான்ட்ராக்டல் கஸ்டமர் அக்ரிமெண்ட் போட்டோம், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு 3 வருஷம் டைம்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ வந்து அதை ரினியூவல் பண்ணணும்னா எவ்வளவு வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணலாம்? ஃபர்தரா எத்தனை ஹவு many more years it can be renewed? திரும்ப வாய்ஸ் ஓகே, முன்னாடி இந்த ரினியூவல் இப்ப கேட்கணும்னு நினைக்கிறேன். ரினியூவல் வந்து எத்தனை இயர்ஸ்க்கு வந்து பண்ணலாம் ஃபர்தரா? நார்மலா வந்து ஒரு பீரியட் ஆஃப் வந்து 3 இயர்ஸ் சொல்லிட்டோம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எத்தனை இயர்ஸ்க்கு வந்து ரினியூவல் பண்ணலாம்? ஓகே, ஆன்சர் ஒண்ணுதான் இருக்கு. மற்றவங்களுக்குலாம் ஃபர்தர் எத்தனை இயர்ஸ்க்கு? இளையராஜா ஒன்னால ஆன்சர் பண்ணிருக்காங்க. மற்றவங்க வாய்ஸ் கிளியரா ஃபர்ஸ்ட் யாராவது மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஓவியா ஆன்சர்ட், மன்மதன் ஆன்சர்ட். த்ரீ இருக்கலாம் சார் அப்படின்றாங்க. 3 year 2 months. ஸோ எல்லா ஆன்சரும் 2 years per 2 year பண்ணிக்கலாம். 3+2+2+2 அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பேசல. இருங்க 1 minute, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஓகே அட்வான்ஸ் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி
சொன்னா அவங்க இப்போ அவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆகுது அட்லீஸ்ட் வந்து ஓப்பனா டெப்போ டெபாசிட் பண்றாங்க. Sir, no voice, sir. கணேஷ் வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கு. கணேஷ் அவர் லீவ் ஆயிருக்காரா? இருங்க பார்க்கலாம். இருக்காரு கணேஷ்? கணேஷ் 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 அவர் லெஃப்டா இருக்காரு, வருவார் நினைக்கிறேன். பாருங்க, ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். வருவார் பாக்குறேன். கணேஷ் கணேஷ் சார் இல்ல சார், கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க சார். இப்போ ஓகே கணேஷ் நடுவுல அப்படியே இதாயிடுது. ஹலோ சார், கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. இப்ப கண்டினியூ பண்ணுங்க. ஓகே 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 ஓகேங்க சார். ஓகே ஓகே லாஸ்டா கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அட்வான்ஸ் டெபாசிட் கஸ்டமர் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட், மினிமம் அமௌண்ட் வந்து பண்ணணும்? சிங்கிள் லொகேஷனா இருந்தா எவ்வளோ, மல்டிபிள் லொகேஷனா இருந்தா எவ்வளோ? ஓகே குட் ஆன்சர் வருது. ஆனா நிறைய ராங் ஆன்சர்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ 1000 10,000 அப்படிங்கிற ஆன்சர் கரெக்ட். சிங்கிள் லொகேஷனா தான் 1000, மல்டிபிள் லொகேஷனா இருக்குது அப்படின்னு சொன்னா 10,000 அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, பரவாயில்ல. ஓகே, இந்த மாதிரி வந்து பிஎன்பிஎல் கஸ்டமரா இருக்கிறாங்கன்னு சொன்னா எந்த டேட்டுக்குள்ள அவங்களுக்கு வந்து பில் வரும்? அதாவது 31ஆம் தேதி வரைக்கும் பண்ண டிரான்சாக்ஷன் நெக்ஸ்ட் மந்த் எந்த டேட்டுக்குள்ள அவங்க ஜெனரேட் பண்ணிருக்கணும்?
ஓகே, ஸோ 7th அந்த மந்த் எண்டுக்குள்ள அல்லது அட்லீஸ்ட் 7th மேக்ஸிமம் 7th உங்களுக்கு பில் ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். அந்த 31ஆம் தேதிக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த பணத்தை வந்து கட்டி அந்த மந்த் எண்டுக்குள்ள பணத்தை கட்டிடுவாங்க. பிஎன்பிஎல் கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா 50 லட்சத்துக்கு மேல பிசினஸ் பண்றாங்க, மந்த்லி வந்து பிசினஸ் வந்து 50 லட்சத்துக்கு மேல பண்றாங்க அப்படின்னா அவங்க விருப்பப்படுறாங்கன்னு சொன்னா ஃபோர்ட்நைட்லயும் பில் கொடுக்கலாம், 15 நாளைக்கு ஒரு முறையும் அவங்க பில் கட்டலாம். அப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து செகண்ட் ஃபோர்ட்நைட்ல அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ பில் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பில் வந்து 22ஆம் தேதி ஜென்ரேட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு விச் வில் பி பெய்டு ஆன் ஆர் பிஃபோர் த 7th 7ஆம் தேதிக்குள்ள 22ஆம் தேதி ஒரு பில் ஜென்ரேட் ஆகும். அதான் 15 + 7 22 7ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 7ஆம் தேதியில ஜென்ரேட் ஆகிற செகண்ட் ஃபோர்ட்நைட் பில்ல வந்து அந்த மந்த் எண்டுக்குள்ள அவங்க கட்டணும். ஓகேவா, புரியுதுங்களா? முதல் பில்லு 1 to 15 பில்லு வந்து 7 நாள் தள்ளி 22 கொடுக்கணும். 22 கொடுக்குற பில்ல அவங்க அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 16ல இருந்து 30 31 வரைக்கும் வர பில்ல வந்து அங்கிருந்து 7 நாள் கழிச்சு 7ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும். நாம அவங்க அந்த மந்த் எண்டுக்குள்ள கட்டி முடிச்சிருவாங்க செகண்ட் பில்லு. அந்த செகண்ட் பில்லு தான் டிஸ்கவுண்ட் எல்லாமே ஆஃபர் ஏதாவது இருக்குதுன்னா அது அட்ஜஸ்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் பில்லு அட்ஜஸ்ட் ஆகாது. ஓகே, இவங்களும் அதே மாதிரி தான் அந்த 12% பெர் ஆனம் அப்படிங்கிறது எப்படி போஸ்ட்ல சொன்னோமோ இங்கேயும் அதே மாதிரி 12% வந்து நாம சார்ஜஸ் வந்து பண்றோம் உங்களுக்கு. ஓகேவா, ரைட். டிஸ்கவுண்ட் மெக்கானிசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுல கொஸ்டின்ஸ் ஸ்பீட் போஸ்ட். ஓகே, ஒரு ஸ்பீட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்சுவல் கஸ்டமரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட பேசிஸ் ஆன் மந்த்லி ரெவின்யூ 50,001 ரூபாயிலிருந்து 5 லட்சம் வரைக்கும் மினிமம் வந்து 50,001 ரூபாய் அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், எந்த அமௌண்ட் பண்ணாலும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ 50,001 ரூபாய் பண்றாங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும்? 50,001 இருந்து 5 லட்சம் வரைக்கும் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ? இது நான் போன கிளாஸ்லேயே சொன்னோம், ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுறதுனால இது நம்ம பார்த்தோம். ஸோ 50,000 இருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் 10%. ஓகே, 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் 15%. ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 லட்ச ரூபாய் ஒரு ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் பண்றாங்கன்னா 20%. 1 கோடியே ஒரு ரூபாயில இருந்து தட் மீன்ஸ் மோர் தென் 1 crore இருந்து 5 crore வரைக்கும் பண்றாங்கன்னு சொன்னா 25%. அபோவ் 5 crore பண்றாங்கன்னு சொன்னா 30%. ஓகேவா, ஸோ இதான் அந்த கால்குலேஷன். ஓகே, ஸோ இதுல வந்து அடிஷனல் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுக்குறோம்? அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி ஆர் பெய்ட் அட் புக்கிங். அட்வான்ஸ் பண்ணும்போது அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி முன்கூட்டியே பணத்தை கொடுக்குறாங்க, இல்ல வந்து இந்த கேட்டகரிக்கு மட்டும் மோர் தென் 50,000 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க புக்கிங் பண்ணும்போது பெய்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அடிஷனலா எத்தனை பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறோம்? இப்போ 2% ஆன்சர் போடுறீங்க, 2% இல்ல வந்து 1% அப்படிங்கிறதா கரெக்ட். சரியா, 2% எப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மந்த்லி ரெவன்யூ வந்து மோர் தென் 25 lakhs இருக்குது அப்படின்னு சொன்னா அடிஷனல் 2%. ஓகே, ஸோ அதுவும் கிடைக்கும். ஒருவேளை அவங்க 25 lakhs மேல பண்ணி அவங்க அட்வான்ஸாகவும் முன்னாடி கட்டுறாங்கன்னு சொன்னா இந்த 2% கிடைக்கும், அந்த 1% கிடைக்கும். ஆனா இது எல்லாத்துலயும் ஏன்னா புக்கிங் டேட்டா வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, வாக்கின் கஸ்டமரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு நாளைக்கு 2,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறோம்? வாக்கின் கஸ்டமர்னா என்ன? ஒன் டைம் கஸ்டமர், ஒரு டைம் வருவாங்க, அவ்வளவுதான். அவங்க ரெஜிஸ்டர் கஸ்டமர்லாம் கிடையாது, வருவாங்க புக் பண்ணுவாங்க போவாங்க. அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொன்னா 2,000 rupees மினிமம் அவங்க பண்ணாங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் உண்டு. 2,000 இருந்து 1 lakh வரைக்கும் பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும்? ஓகே, வெரி 5% அபோவ் வாங்கிருக்காங்கன்னா 10%. சார் இவங்களுக்கு நோ கன்சாலிடேஷன் அப்படி கிடையாது. இன்னொரு இடத்துல சார் இங்க ஒரு 5,000 பண்றேன், அங்க ஒரு 5,000 பண்றேன் அப்படிலாம் இல்லை. ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஷன்ல பண்ணணும். ஓகேவா, ரைட். ஸோ நம்ம ரீசெண்டா சிம் சேல்ஸ் வந்து பண்றோம், டாப் கவுண்டர் டாப் வந்து நம்ம பண்றோம். இது எந்த நெட்வொர்க்கோடைய இது நம்ம பண்றோம்?
ஐ திங்க் இன்னும் எங்கேயும் பெருசா இம்ப்ளிமெண்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகல. பட் அக்ரிமெண்ட் பேஸ்ல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய சிட்டில ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. ஆனா நம்ம வந்து ஒரு எழுத்துப்பூர்வமா இருக்கு. அது எந்த நெட்வொர்க், எந்த கம்பெனி. குட். ஸோ பிஎஸ்என்எல் ஒரே ஒரு ஆன்சர் வந்துச்சு. கரெக்ட். பிஎஸ்என்எல் கூட தான் அக்ரிமெண்ட் போட்டுருக்கு. அது பேர்லாம் வந்துச்சு, எல்லாம் இதெல்லாம் வந்துச்சு. பட் ஆனா இம்ப்ளிமெண்ட் ஆன மாதிரி தெரியல. ஓகே. ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் பார்சல் சர்வீசஸ் பை ஷோயிங் எ வேலிட் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு how many percentage டிஸ்கவுண்ட்? ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் ஆர் பார்சல் சர்வீஸ்ல ஸ்டூடெண்ட் வேலிடிட்டி ஐடி கார்டு, அவங்களுடைய வேலிட் ஐடி கார்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்? ஓகே, வெரி குட். 10% கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிசினஸ் சர்வீஸ்ல நம்ம பேலன்ஸா இருக்கக்கூடிய வந்து கொஸ்டின்ஸ். இப்போ நான் வந்து ஸ்கிரீன் ஷேரிங் பண்ண போறேன். திரும்பவும் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறோம். என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம இதுல மீதி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. போன டைம் கேட்டதுல என்னன்னு சொன்னா நெட்வொர்க் கனெக்டே ஆகல. ஓகே, ஒரே நிமிஷம் லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இபேமெண்ட் இருக்கு இல்லைங்களா? இபேமெண்ட்ல வாங்க. அதுல 1000 இபேமெண்ட் மீன்ஸ் என்ன? எல்லா விதமான ஒரு பிஎஸ்என்எல் வந்து அவங்க ரீசார்ஜ் ஆகட்டும், இல்ல வந்து கிரெடிட் கார்டு பில் ஆகட்டும், இல்ல வந்து வேற ஏதாவது லோன் அமௌண்ட் பில் ஆகட்டும், இபி பில் ஆகட்டும், வாட்டர் டேக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம வாங்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அவங்க ப்ரெசென்ட் ரேட் என்ன அப்படின்னு நம்ம சைட்ல இருக்கிறத சொல்றோம். ஸோ அப் டு 1000 ருபீஸா இருந்தா எவ்வளவு வாங்குறோம்? ஆக்சுவலி போன டைம் கிளாஸ்ல ரிவிஷன் கிளாஸ்ல தான் அதை காட்டணும் உங்களுக்கு. இந்தியா போஸ்ட் சைட்ல இருக்குன்னு சொல்லி காட்டணும். இபேமெண்ட்ல அப் டு 1000 ருபீஸ் நம்ம கலெக்ட் பண்றோம்னு சொன்னா என்ன சார்ஜஸ் வாங்குறோம்? நோ ஐடியா. சும்மா ஏதோ இவ்வளவு வாங்குறாரு, நான் வந்து சொன்னா வாங்குறாரு 1000 இவ்வளவு வாங்கின ஐடி அப்படின்னு மாதிரி வரும்ல. ஓகே, குட். ஸோ அப் டு 1000 ருபீஸ் வந்து 5 ரூபாய் வாங்கணும். கரெக்ட் தான். 1000 இருந்து 2500 வரைக்கும் 10 ரூபாய். நோட் பண்ணி வைக்கலன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2501 இருந்து 5000 வரைக்கும் 15 ரூபாய் வாங்குறோம். மோர் தென் 5000 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா 20 ரூபாய் வாங்குறோம். 5, 10, 5, 20. 1000 ரூபாய் வரைக்கும் 1000 to 2500, 1001 to 2500, 2000 15 ரூபாய், 1001 to 1010 ரூபாய், 2500 to 15 ரூபாய், above 5000 20 rupees. ஓகே, ஸோ டைம் பண்ணுறதுக்கு சிஓடியில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி போன ஒரு சின்னவே இருந்தோம். இப்போ ஒரு காலேஜ்னா உங்களுக்கு கேட்கணும். ஓகேவா? 7000 ருபீஸ்க்கு சிஓடி வரும். கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. இப்படி கூட கேட்கலாம், 7000 ரூபாய்க்கு சிஓடி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ₹105. கரெக்ட். 100 ரூபாய் பிளஸ் அதுக்கு மேல 6000 ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு வந்து 1%. மீனும் யாருங்க அவங்க மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து போன வாரம் எடுத்த கிளாஸ் வந்து ஒரு கொஸ்டின், டிஜிபின். டிஜிபின் அப்படிங்கிறது வந்து டேப்ஸ் இன்டு டேப்ஸ் கிரிட்ஸ். எத்தனை மீட்டர் கிரிட் வந்து ஒரு டிஜிபின் வந்து எடுத்துக்கிறோம் நம்ம. Approximately divides India into approximately dash grids and assigns each grid a unit of எத்தனைக்கு எத்தனை. வெறும் ஆன்சர் மட்டும் போடக்கூடாது.
ஓகே, வெரி குட். 4 மீட்டர் இன்டு 4 மீட்டர் அந்த கிரிட்ல எடுக்கிறோம். ஓகே, டிஜிபின் அப்படிங்கிறது ஹவு many கேரக்டர் ஆல்பா நியூமரிக் கோடு? எத்தனை கேரக்டர் டிஜிபின்? ஓகே, வெரி குட். 10 கேரக்டர். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ஐடி மாடர்னைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம். இதுல டிஃபரெண்டா இது வரைக்கும் வராத கொஸ்டின் அப்படின்ற மாதிரி மட்டும் நான் கேட்கிறேன். வந்த கொஸ்டின் இருக்கு. அப்பதான் நம்ம முடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட் வேற கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரிங்க, பார்க்கலாம். 30 கொஸ்டின் வரைக்கும் கேட்டோம் நினைக்கிறேன். நானும் மொபைல கனெக்ட் பண்ணிருக்கேன், ஷேரிங் கொடுத்துருக்கேன். இப்பதான் கொடுத்துருக்கேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்பதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நானும் மொபைல்ல பார்த்தே தான் இருக்கேன். ஸோ வாட் இஸ் த டோல் ஃப்ரீ நம்பர் ஃபார் கிரீவன்ஸ்? இது வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். அடுத்து போயிடலாம். ஒருவேளை ஸ்கிரீன் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வாய்ஸ் வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. So what is the amount approved by the Government of India for India Post IT Modernization Project 2022? இப்போ கரண்ட்லி நடக்குதுல அது. ஆன்சர் பண்றீங்களா இல்ல நம்ம டக்குன்னு போயிடலாம்? ஓகே, ஸோ ஐடி மாடர்னைசேஷன் இது வந்து 785 கோடி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் பி. பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ப்ரொவைடட் விச் இது வந்து நம்ம சொல்லணும். இது ஆக்சுவலி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ சிஎஸ்ஐ பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்னா பிசினஸ் சம்மந்தப்பட்டது. இதுவுமே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, இசிஎம்எஸ் அப்ரிவியேஷன். இசிஎம்எஸ் அப்படின்னா என்ன? இது நிறைய இடத்துல கேட்குறாங்க. என்டர்பிரைஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஐ திங்க் 40 வரைக்கும் பண்ணணுமோ. டோல் ஃப்ரீ நம்பர் திரும்ப அதே தான். மேனேஜ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் 30 பாருங்க. Which one of the following committee is the owner of tracks that ensure the rollout operation and management of application IT modernization project 2022? இதுல எந்த கமிட்டி வந்து இது பண்ணுது? ஸோ அதுலயே வார்த்தையே நான் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஐடின்னு வந்துருச்சா, மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பிஎம்சி. சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் அது மேனேஜ்மெண்ட் பண்றது. The mission of IT management project is considered the brain of the postal system. Brain of postal system அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? நார்மலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது பினான்சியல் சர்வீஸ். அதுல வந்து பிரைன் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்து என்ன சொன்னோம், சிஎஸ்ஐ பண்ணோம். ஸோ அதே தான் பிரெயின் ஆஃப் த போஸ்டல் சிஸ்டம் சிஎஸ்ஐ தான். அந்த சிஎஸ்ஐ தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏபிடியா நம்ம மாத்திட்டோம். கரண்ட்லி
we are not using CSI, core system integrator. அதுக்கு பதிலா இவங்க நினைக்கிறேன் 38. ஆனா நீங்க சொல்லியே சார் அப்படின்றீங்க. Who is appointed as a consultant to study the status of the core system of the IT capabilities? இதுதான் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் லிமிடெட் வந்துச்சு. இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி நான் சொல்றேன்னு சொன்னோம். ஆனா நம்ம நெட்ல அடிச்சது அதுதான் ஆன்சரா வந்துச்சு. ஓகே, நோட் பண்ணிக்கிறேன் இப்போ. அதாவது ஆப்ஷன் பி அப்படிங்கறத வந்துச்சு. சரி, ஆப்ஷன் பி இல்ல, ஆப்ஷன் சி. Name the project that aimed at the supply of required equipment like smartphones, phones, and mail in hall. HTML help desk management system. இது நிறைய பார்த்துட்டோம். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? மொபைல் பேங்கிங் இதுவரை பார்த்த ஊர்வல கொஞ்சம் பார்த்துட்டோம். 15/10/2019. ஆப்ஷன் பி. SMPS இதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய வந்து சின்ன சின்ன டெக்னிக்கலி ஸ்மார்ட் தான் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் நினைக்கிறேன் பிடிஎஃப். இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் வந்து ஆரம்பத்தில் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, SMPSனால ஷார்ட் நோட்ஸ் இப்போ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன் இப்போ உங்களுக்கு உடனே. அது இந்த டைம்ல படிக்க முடியுமான்னு பாருங்க. சின்ன சின்ன வார்த்தைகள் பார்த்துட்டு போங்க. ரேம், ROM, SMPS, CPU அந்த மாதிரி அந்த போர்டு மற்ற எல்லா சர்க்யூட்டுக்கும் பவர் வந்து ஸ்பிட் ஆகி போகும். ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை அப்படிங்கிறத ஆன்சர். SMPS அப்படிங்கிறது பேரு. டோல் ஃப்ரீ நம்பர் ஃபார் ATM. இது நம்ம நிறைய டைம் சொல்லிக்கிறோம். நம்ம டெபிட் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பேங்கிங் அதுக்கு சமப்படுறதேதான். CAS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நமக்கு ஏதோ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் தான். ஆக்சுவலி அந்த ஒரு டோல் ஃப்ரீ தான் மாற்றி மாற்றி கேட்டு இருக்காங்க. 44. CIS stands for CIS. கோர் இன்சூரன்ஸ் சிஸ்டமா, கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கறத கரெக்ட். அது ஒண்ணுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கறத கரெக்ட். CIS RTGS ஏன்னா நான் மாடர்னைசேஷன் 2.0 ஐடி மாடர்னைசேஷன் 2012 நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் சார் வாய்ஸ் கிளியரா இல்ல சார். கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. இப்ப நமக்கு வந்து நிறைய அந்த மாற்ற மாதிரி நம்ம இது கொஞ்சம் சென்ட்ரல் சிபிசி சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்டர் இல்ல வாய்ஸ் கிளியரா இல்லையா? வாய்ஸ் பிரேக் அண்ட் வாய்ஸ் நாட் விசிபிள் சார். வீடியோ நெட்வொர்க் நல்லா தான் இருக்கு.
ஒரே நிமிஷம். நெட்வொர்க் தான் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் ஆகுது. கணேஷ் சைலண்டா இருக்கு கணேஷ். கணேஷ் என்ன நெட்வொர்க் ப்ராப்ளமா இன்னைக்கு? கணேஷ் 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 சார் இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது கணேஷ், கேக்குது கேக்குது, இப்ப கிளியரா இருக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் வேண்டாம், நான் அப்படியே டைரக்டாவே கொஸ்டின் கேட்குறேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்க்காத கொஸ்டின்ஸ், கேள்வி பார்க்காத கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கேட்குறேங்க. மொபைல் பேங்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எபிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இபிஐசி. எபிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு சொன்னா எலெக்டர் போட்டோ ஐடென்டி கார்டு. எலெக்டர் போட்டோ ஐடென்டி, எலெக்ஷன் போட்டோ ஐடென்டி கார்டு கிடையாது, எலெக்டர் போட்டோ ஐடென்டி கார்டு. இது ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கேன். இன் டேட்டா ப்ராசஸிங் SAP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் SAP சாஃப்ட்வேர். இப்போ நம்ம யூஸ் பண்றது இல்லை, ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேர் என்ன, அந்த சாஃப்ட்வேரோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. சிஸ்டம் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ். டேட்டா ப்ராசஸிங்ல வந்து SAP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்டம் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ இது இல்லை, SAP நம்ம யூஸ் பண்றது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்றோம்? APT யூஸ் பண்றோம். ஸோ STRக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். இது வந்து பினாக்கல்ல வரும். STR அப்படின்னு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டீங்களா, CTR ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் சொல்லுவாங்க அதை. ஓகே, டாக்டர் நிர்யாத் கேந்திரா DNK. இது வந்து எதை வந்து டேக் கேர் ஆஃப் பண்ணுது? நான் ஆப்ஷன் சொல்றேன். கமர்ஷியல் எக்ஸ்போர்ட்டா, ஆதார் சர்வீஸா, பாஸ்போர்ட் சர்வீஸா, ஆல் த எபோவா? இது கேட்கலாம். இது என்ன ரீசன் ப்ராடக்ட், இதெல்லாம் ரீசன் சர்வீஸ் DNK அப்படிங்கிறது. இதுக்கு வேணா ஆன்சர் சொல்லுங்க போகலாம். ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் லேட்டா பரவாயில்ல, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆனதுனால ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் தான் கேட்கறோம், அதனால கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் போட்டியா இருக்கும், கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, ஸோ கமர்ஷியல் எக்ஸ்போர்ட் தான் இது வந்து. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி கமர்ஷியல் சர்வீஸ்க்காக, அதாவது எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம பண்றோம். டாக்டர் நிர்யாத் கேந்திரா DNK அப்படிங்கிறது. ஓகே, CELC அப்படின்னா என்ன? IBPல ஸ்டாண்ட்ஸ் ஃபார் IBPP. CELC அவங்க வந்து IBPPல வந்து அந்த டிவைஸ் மூலியமா போஸ்ட்மேன் நீங்க எடுக்கிறீங்கல்ல, ஆதார் எடுக்கிறீங்கல்ல, அது வந்து CELC அப்படின்னு சொல்லுவோம். அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன?
சைல்டு எஜுகேஷன் லோன் கிரெடிட், சைல்டு பி ஆன்சர் சைல்டு என்ரோல்மெண்ட் லைட் கிளையண்ட், சைல்டு என்ரோல்மெண்ட் லீகல் கிளையண்ட், சைல்டு என்ரிச்மெண்ட் லைட். ஆப்ஷன் பி சைல்டு என்ரோல்மெண்ட் லைட் கிளையண்ட். வெரி குட், கரெக்ட். Dog Garmiyogi is a dash. Online dog seva transfer portal, dog seva recruitment portal, C online booking of dog, D e-learning portal. Dog Garmiyogi அப்படிங்கிறது என்ன? ஆன்லைன் டாக் சேவா போர்ட்டல், ஆன்லைன் டாக் சேவா ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலா இல்ல ஆன்லைன் புக்கிங் போர்ட்டலா இல்ல வந்து இ லேர்னிங் போர்ட்டலா? ஆப்ஷன் டி இ லேர்னிங் போர்ட்டலா? ஓகே குட், ஒரே ஆன்சர் தான் வந்திருக்குது. இ லேர்னிங் போர்ட்டல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். குட். இது வந்து ஒன்லி டிஓபி எம்ப்ளாயி. வெரி குட். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆன்சர் சொல்லிக்கிறாங்க, அது ஓகே. ஸோ டாக் கர்மயோகி அப்படிங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்ல மட்டும் பண்றது. ஐகாட் கர்மயோகி அப்படிங்கிறது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் சவுத்துக்கும் அதுல வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்ம வந்து ரெண்டுலையுமே ட்ரைனிங் பண்ணி நம்மளை அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்த கொஸ்டின், டெல்லர் கேஸ் ஐடி. இது வந்து பினாக்கல்ல இப்ப இருக்கிறது தான். டெல்லர் கேஸ் ஐடி இஸ் a சால் ஐடி பிளஸ் how many டிஜிட் நம்பர்? டெல்லர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பினாக்கல்ல. அந்த பினாக்கல்ல டெல்லர் கேஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 12, 3, 4, 5, 12. டெல்லர் கேஸ் இது பினாக்கல்ல ரெண்டுல இருக்கிறது தான். பினாக்கல்ல டெல்லர் கேஸ் ஒரு டெப்போ வருதுன்னா ஒரு எல்லா கேஸ்லாம் நம்ம வந்து ஆட் ஆகும். 12 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துருக்குது. மற்றவங்க 12. இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சால் ஐடி பிளஸ் எத்தனை டிஜிட் தான் கேக்குறாங்க. அவன் 12 நீங்க சால் ஐடி எத்தனை டிஜிட்? 4 அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆன்சர் வந்து 4. 12 கிடையாது. டோட்டலா எத்தனை டிஜிட் கேட்டாதான் 12. அவங்க கேட்டிருக்கிறது வந்து சால் ஐடி பிளஸ் எத்தனை டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4 அப்படிங்கறத கரெக்ட். ஸோ அடுத்து 56வது வந்து which one of the following is the part of IT modernization project? பிரான்ச் ஆஃபீஸ், சப் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ், மெயில் ஆஃபீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், ஆல் ஆஃப் தேபோ. ஆல் ஆஃப் தேபோ தான் கரெக்ட். எல்லாமே பாட்டு தான். ஓகே, இதெல்லாம் வந்து how many business priorities are there in India Post 2012 project? எத்தனை business priorities வந்து இருக்குது இந்தியா போஸ்ட் 2012 அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6, 5, 7, 8 என்னவா இருக்கும்? பிசினஸ் ப்ரையாரிட்டிஸ் எத்தனை பிசினஸ் ப்ரையாரிட்டிஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. செக்மெண்ட் தான் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 8 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர்.
ஓகே, அடுத்த கொஸ்டின். வேன் மீன்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதுதான். RICT மீன்ஸ் தெரிஞ்சதுதான். ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் ஆஃப் போஸ்டல் பேங்கிங் ஆபரேஷன், ரூரல் எக்கனாமி. இது போஸ்டல் பேங்கிங் ஆபரேஷன், இது ஒன்றும் இல்லை. ஓகே, terms NSP1 NSP2 are associated with which of the following? term NSP1 NSP2 இது வந்து இந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, CSI அப்டேட்ஸ், SAP அப்டேட்ஸ், டேஷ்போர்டு, எதை சம்பந்தப்பட்டது? term NSP1 NSP2 அப்படிங்கிறது வந்து அசோசியேட்டட் வித் which of the following? நெட்வொர்க் கனெக்டிவிட்டியா, CSI அப்டேட்ஸா, SAP அப்டேட்ஸா, BI பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டேஷ்போர்டா? ஸோ இட் இஸ் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. அட் இஸ் ஆக்சுவலி நெட்வொர்க் இன்டகிரேட்டர். பட் இவங்க கொடுத்துக்கிற ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது அது. EVMCP எதில் இருக்கும்? எனி டைம் எனிவேர் பேங்கிங் இஸ் அசோசியேட்டட் வித், எனி டைம் எனிவேர் பேங்கிங் எதோட அசோசியேட்டடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBS-ஆ, TNF-ஆ, DCF-ஆ, RICT? எனி டைம் எனிவேர் பேங்கிங்கிறது என்ன? ஆக்சுவலி ATM மிஷின் அண்டு நெட் பேங்கிங், இ பேங்கிங், இதுதான். CBS சம்மந்தப்பட்டது. அது வந்து கோர் பேங்கிங் சொல்லுங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். டேட்டா ஃபெசிலிட்டி சென்டர் எந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நீங்களே சொல்லுங்க ஆன்சர். இப்போ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம், நாம சொல்லிருக்கிறோம் ஆன்சர் இதுக்கு. டேட்டா ஃபெசிலிட்டி சென்டர் எந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஒன்லி லெஸ் தான் ஆன்சர்ஸ் தான் வந்துருக்குது. அப்படி நோட்டை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். 2013 ஃபங்க்ஷன் ஆச்சு. 2013 டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. ஓகே, இந்த டேர்ம் HPIN RPT, HFIN RPT அப்படிங்கிறது என்ன பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்றோம்? HPIN RPT, HPIN RPT. பினாக்கலா, மெகாமிசா, CSI-யா, நன் ஆஃப் தி அபோவா? HPIN RPT அப்படிங்கிறது பினாக்கல். அப்படிங்கிறதா கரெக்ட். பார்த்தோம். T கோட் T என்ன அர்த்தம்? T கோட் அப்படிங்கிறதுல T என்ன அர்த்தம்? இதுதான் டிரான்சாக்ஷன் கோடு. டிரான்சாக்ஷன் Mac binding is commonly
commonly used with reference to the which of the segment of IT modernization. MAC binding போன டைமே சொன்னோம், அது வந்து நெட்வொர்க் இன்டகிரேட்டர் சம்மந்தப்பட்டது. NI நெட்வொர்க் இன்டகிரேட்டர் சம்மந்தப்பட்டது. அது which of the following committee, இது பாருங்க, இது வந்து நம்ம இந்த கரண்ட் ப்ராஜெக்ட். which of the சார் வாய்ஸ் கேட்கவே இல்லை சார். following committee is not a part of the IT modernization project 2022 கீழ இருக்குல்ல, எந்த கமிட்டி வந்து IT modernization project 2022 இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னு ஸ்டீரிங் கமிட்டி, ரெண்டாவது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி, 3 ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி, 4 ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இன்னைக்கு லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. வாய்ஸ் கேக்குதா கிளியரா? பிபிடி மிஸ் ஆயிடுது. பிபிடி மிஸ் ஆயிருக்கு, உங்க போட்டோ மட்டும் தான் வருது. வாய்ஸ் கேக்குதுங்களா? யாராவது ஆன்சர் பண்ணலாம். வாய்ஸ் கேக்கு ஓகே, வாய்ஸ் கேக்குது. பிபிடி வரல கணேஷ், பிபிடி வரல. சரிங்க சார். ஓகே சார், நான் பாக்குறேங்க சார். அது மொபைல்லயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன், லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். புடிச்சிக்கிறீங்களா? கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகுது. இப்ப மறுபடியும் கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் சார். சரி சரி சரி. ஓகே, சாரி. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து நான் இப்பயே ஒரு 1/2 அன் ஹவர்ல உங்களுக்கு வந்து நோட் பேட்ல போட்டு நான் ஷேர் பண்றேன். அதாவது ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் இல்லாம ஒன் டைம் மட்டும் வந்த கொஸ்டின்ஸை மட்டும் நான் ஷேர் பண்றேன். நீங்க அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து ஆனுவல் ரிப்போர்ட் வந்து பிப்ரவரி 2026 வந்திருக்கு. ஸோ ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலியும் பிளஸ் பிசினஸ் சர்வீசஸ் ஓரியன்டாவும் சில பார்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஸோ கண்டென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆக்சுவலி அது ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் அது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். புது ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ல வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் புதுசா என்ன ப்ராஜெக்ட்ல வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிசினஸ் சர்வீசஸ் அப்படிங்கறத நாம வந்து பார்க்கலாம். அது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதை வந்து ஒரு கோத்து பண்ணி கண்டென்ட் எடுத்து படிச்சீங்கன்னாவே அதில் நிறைய வரும், வரிசையா இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அதில் பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு உடனே ஷேர் பண்றேன். இந்த கொஸ்டின்ஸ் மீதி இருக்கக்கூடிய ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை எல்லாமே வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்றேன். நான் அது வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு ஷேர் பண்றேன். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா அப்புறம் அப்படின்னா அப்புறம் போயும் அடுத்த ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டுன்னா தெரியும் நமக்கு. ஸோ அது மறந்துடுறோம். அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பண்ணணும்னு நினைச்சா டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால நான் இப்போ உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர்ல மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை ஒரு வேர்ட்ல போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஆனுவல் ரிப்போர்ட் இப்பயே நான் ஷேர் பண்றேன் ஒரு 5 மினிட்ஸ்ல. அந்த ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருக்கிறீங்கன்னா ஓகே பாருங்க. பார்க்காதவங்க சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் ஓகே சார், தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ கணேஷ். உங்களோட விஷயம் சொல்லிடுங்க கணேஷ், லாஸ்ட் கிளாஸ் இல்லையா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா பண்ணுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஜிகேல ஏன்னா ரீசெண்டாக வந்து அதெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. உங்க எல்லாருக்கும் இதுக்கு ஒத்துழைப்பா இருந்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா ஆன் டைம் கலந்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.